உறவுகளுக்கு வணக்கம். அட்வொகேட் நெல்சன் சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைன்ற ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிளகுமோடுன்ற ஊரில் வசிக்கக்கூடிய நபர். வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மனிதர். அவர் இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அதிகமாக வசைபாடி நிறைய காணொலிகள் போட்டிருக்காரு. அவருடைய தந்தை காங்கிரஸில் பேரூராட்சி தலைவராகவே இருக்கார். அப்படி இருக்கும்போதும் இவருடைய கருத்துக்களை பகிர்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அவருக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சரியாக பகிர்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதுன்ற மாதிரி அவங்க தந்தை விட்டுட்டாங்க. ஆனால் அவர் அந்த ராஜா பாரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யானை காலைன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை விற்கிறாரு. அந்த பொருள் உடலுக்கு ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போடுறாரு. போட்ட உடனே ராஜா பாரோனும் அவருடைய மனைவியும் அவருடைய வீட்டுக்கு வராங்க. யாருடைய நெல்சனுடைய வீட்டுக்கு வராங்க. வில்சனுடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு வரும்போது கூட ஒரு நண்பர் ஒருத்தரை நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பகுதியை சார்ந்த ஒரு நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு வரவே லோக்கலாக தானே வராங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வீட்டுக்குள்ளே விடுறாங்க. வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசும்போது மூர்க்கத்தனமான பேச்சுக்கள், மிரட்டும் தோணியில், அடிதடி தோணியில், ரவுடிசத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொலை செய்து விடுவதாக மிரட்டுவது போன்ற வார்த்தைகளை விடும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே எங்களை மிரட்டுவீங்களான்னு கேட்கும்போது இந்த ராஜா பாரோன்றவன் நேரடியாக வில்சனை நெஞ்சு நல்லா இடிக்கிற மாதிரி வர்றாரு, சண்டை போடுறதுக்கு வர்றாரு. அவருடைய அம்மா வில்சனுடைய அம்மா நியூட்ரஸ் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட காலால் எட்டி அவங்க வயிற்றுலேயே உதைச்சிருக்காரு. இது ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்குது. காலால் எட்டி உதைச்சது மட்டும் இல்லாமல் அப்பா அத்தான்னு சொல்லிட்டு அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு, உங்கள் அப்பா அத்தான்றதெல்லாம் என்னென்னா யார் உங்கள் தலைவர் சீமானவர்கள் கொடுத்ததில்ல, என்ன நம்பிக்கையில் வந்தீங்க? நாளைக்கு அவர் சிஎம் ஆகிடுவார்னு சொல்லிட்டா, நாளைக்கு தேர்தல் வாக்குகள் எண்ணுவாங்க, சிஎம் ஆகிடுவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்தீங்களா? முட்டாள்தனமாக இல்லாது நீங்கள் செய்திருக்கக்கூடிய செயல். பேக்கில் அருவாளை எடுத்து போட்டுட்டு வெட்டுறதுக்கு வந்திருக்கீங்க, கொலை செய்வதற்காக வந்திருக்கீங்க. எவ்வளோ கீழ்த்தரமான செயல் ராஜா பரோனுக்கு. என்ன இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? கொலை செய்கிறது, கொலை முயற்சியோட வெட்டுக்கத்தியோட அடியாட்களை வைத்து கொலை மிரட்டல் செய்கிறதெல்லாம் இதெல்லாம் சரியாது? இது ஜனநாயகமாக? இது சர்வாதிகாரமாக இல்லையா? இது அதாவது நீ செத்துருவ நீ வெளியே வான்னு சொல்கிறீங்க, உன்னை கொண்டுட்டு உள்ளே போவேன்ற. அது இல்லாமல் வாடா நீ எங்கே செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். ஆனால் இறைவனை தவிர வேறு யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தில்லா நிற்கிறார் பாருங்க சகோதரர் வில்சன் அவர்கள். நிச்சயமாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவர் ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா மறுபடியும் காணொலிகள் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். உங்களுக்கு எதிராக பல காணொலிகள் தொடர்ந்து போடுவார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒருவரை அடக்குமுறையாலேயோ அராஜகத்தாலோ கொலை மிரட்டலாலோ கத்தியை காட்டி மிரட்டுவதாலோ அடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் முடியாது. அன்பால் மட்டும்தான் அரவணைக்க முடியும். அதிகார திமிர்னால இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். கேடுகட்ட கீழ்த்தரமான செயல்களை செய்திருக்கிற காங்கிரஸ்காரர் வீட்டுக்கு நீ காலடி வெளியே எடுத்து வச்சுருவியா? அவ்வளோ பெரிய திமுறா கத்தி எடுத்துகிட்டு வீட்டில் வெட்டுற அளவுக்கு தைரியமாக உன் மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கிய அந்த நாகரிகமானவர்கள். அதனால் உன் மனைவியை அடிக்கலை, உன்னை மட்டும் உதச்சி அனுப்பியிருக்காங்க. அநாகரிகமான ஆட்கள் உன்னை போன்ற ஆட்களாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வர முடியுமா? ஒரு மாதிரி ஒரு பெண்களை இழி சொல்லா பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. அந்த மாதிரி பயன்படுத்தலாமா? ஒரு பெண்களை அப்படி சொல்லலாமா? ஒரு ஆணை கூட ஆணை ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அந்த வார்த்தையை சமூக வலைதளத்தில் பயன்படுத்த முடியாது. பே என்று ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை அதை சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறிய. உன் கூட வந்திருப்பது உன் மனைவி தானே. உன் மனைவி காதுகளில் கேட்கும் மாதிரி இது போன்ற அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துவது சரியா? எவ்வளோ கீழ்த்தரமான செயல் இது. வன்மையாக கண்டிக்கிறோம்.